என் செல்ல குழந்தையே, இன்னும் 2 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருப்பது வாக்கு கிடையாது. இது என் பிள்ளைக்கான வாழ்க்கை. என் குழந்தை, இதுதான் என் வாழ்க்கை என்று முன்னால் நின்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்காத விஷயத்தின் மீது நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லையே என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அதனை நோக்கியதாகவே இருக்கும். என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில்? நாம் அடைய நினைத்தது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் மேலும் மேலும் இதையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயத்தை நான் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மாற்றத்தை நினைத்து பயப்படாதே. ஒன்றை இழந்தால் அதை விட சிறப்பானது ஒன்றை நீ அடைவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். வாழ்க்கை எப்பொழுதுமே சில விஷயங்களோடு உன்னை பின்னி பிணைக்கும் பொழுது இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும். ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை, இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை இன்று உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள். தினமும் எப்பொழுதுமே மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சில இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? நான் தான் நல்லவன். என்னால் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். தெய்வம் எப்போதும் எனக்கு துணையாக நிற்கும். நான் தான் வெற்றியாளன். இந்த நாள் என்னுடையது என்று இதையெல்லாம் தினமும் சொல்லிக்கொண்டு அந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும். இன்னமும் 2 மணி நேரம்தான் இருக்கிறது என்றால் என் குழந்தையே, சட்டென்று என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அப்படித்தானே? இல்லை, இந்த 2 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ள உன் முயற்சியை முழுமையாக நீ கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையே, அடிக்கடி காயப்பட்டாலும் புன்னகையோடு கடந்து வருகின்ற ஒரு மனது இருக்கிறதல்லவா, அந்த மனதுதான் உன்னை வாழ வைக்கும் என்பது எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, இந்த உடலும் இந்த உயிரும் உனக்கு சொந்தமானது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய உறவினர்கள் யாரும் உனக்கு சொந்தம் கிடையாது. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சேர்த்த பணம் கடைசியில் உனக்கு சொந்தம் கிடையாது. ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்கள் எதுவுமே உனக்கு சொந்தமானது கிடையாது. ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்கின்ற பாவமும் புண்ணியமும் உனக்கு சொந்தமானது. அதனால் நீ செய்வது பாவமா புண்ணியமா என்று தெரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை நீ செய்தால் போதும். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நிச்சயமாக நீ என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாயோ அதை நீ சரியாக எதிர்பார்த்து நில். நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் வந்து சேரும். அது உன்னை அதிகப்படியாகவும் காயப்படுத்தாது. உன் மனதை மிகுந்த அளவில் வேதனையும் படுத்தாது. எப்பொழுதுமே மற்றவர்களின் மனது நோகும்படி பேசிவிட்டு எவ்வளவோ தெய்வங்களை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் கடவுள் கேட்ட வரத்தை நமக்கு கொடுத்து விடுவார் என்று எண்ணுவது போன்ற முட்டாள்தனம் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அடிக்கடி சொல்கின்றேன், உன் மனதை நோக வைத்து விட்டு தெய்வத்திடம் சென்று யாரும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டாலும் தெய்வம் அவர்களுக்கு அதை கொடுக்காது. அதே நேரத்தில் நீயும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்திவிட்டு தெய்வத்தின் முன்னால் நின்றால் நாம் நினைத்தது நடக்கும் என்று எண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கை 2 விஷயங்களால் ஆனது. என்ன தெரியுமா?
ஒன்று செய்திருக்கலாம் அல்லது செய்யாமல் இருந்திருக்கலாம். ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது வெற்றி கிடைத்து விட்டால் நான் நிச்சயமாக இதனை, அதாவது மற்றவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டால் நாம் இதனை செய்திருக்கலாம் என்று சொல்வது. அதே நேரத்தில் அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நாம் இதனை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்வது. இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற 2 வகையான பாடங்கள். இதில் எதுவாக இருந்தாலுமே அதை நீ செய்யும் பொழுது மனதில் தெளிவோடு செய்திருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எப்பொழுதுமே சிறப்பாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்துவேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதனால் எப்பொழுதுமே எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினாலும் அது நீ தெளிவோடு செய்ய வேண்டும். என் குழந்தைக்கு எந்த நேரத்திலுமே நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள், நான் இருந்து சொல்கின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கிறது என்றால் அதை பற்றிக்கொள். என் குழந்தையை, உன்னுடைய மனது கலங்குவதை உன்னுடைய கண்கள் காட்டி கொடுக்காத வரை நீ தைரியசாலியாகத்தான் இருந்திருப்பாய். ஆனால் மற்றவர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டது என்றால் அந்த தைரியத்தை நீ இழந்து விடுகின்றாய். என் பிள்ளையை, நிச்சயமாக நாம் எப்பொழுது அயர்ந்து தூங்கினாலுமே ஏதாவது ஒரு கவலை உன்னை எழுப்பி விட்டு விடுகின்றது. இந்த உறக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் உன்னை செய்து விடுகின்றது. அதனால் என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் அதன் மீது உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்து உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இந்த தாயானவள் என்னை தேடி வந்து கொண்டே இரு. அம்மா, உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் நான் செல்ல மாட்டேன். நோய் இல்லாத உடம்பு, கடனில்லாத வாழ்க்கை, அலையாத வேலை, ஒழுகாத வீடு, சுகமான தூக்கம், கணக்காத மனது, நீண்ட ஆயுள், நொடியில் மரணம், இதுவெல்லாம் போதும் என்று கேட்கின்ற என் பிள்ளைக்கு அதை நிச்சயமாக அம்மா உனக்கு கொடுப்பதற்காக வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, அவசரமாக ஒரு பென்சிலில் செதுக்கிய சிற்பமாக இருப்பதை விட நிதானமாக கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பமானது என்றுமே நிலைத்திருக்கும் என்பதனை மறந்து விடாதே. பிறர் உன்னை நிராகரிப்பதைக் கண்டு ஒரு நாளும் வருத்தப்படாதே. விலை உயர்ந்த பொருட்களை யாரும் இங்கே அதிகம் வாங்குவது கிடையாது என் பிள்ளையே. அதனால் நீ விலை மதிப்பற்ற ஒரு உயிர் என்பதனை எப்பொழுதும் உன் நினைவில் வைத்துக்கொள். மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒரு நாளும் மனம் வருத்தப்படாதே. வெற்றி ஒரு விளக்கு போன்றது. அது தானாக எரியப் போவதில்லை. நீதான் அதை ஏற்ற வேண்டும். அதனால் அதை ஏற்றுகின்ற நேரத்தில் சரியாக ஏற்றுவேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ நின்று கொண்டிரு. நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும். துரோகிகளுக்கு நல்ல நடிப்பு வரும். ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மை போல பேச வரும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இந்த புதிய வாழ்க்கைக்கான தத்துவத்தை அம்மா உனக்கு இன்று சொல்லவா? ஒரு ஆணானவன் பொறுப்போடு செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு பெண் பொறுப்போடு செயல்பட்டால் அந்த தலைமுறையை நன்றாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள். அதனால் 2 பேரினுடைய பொறுப்பும் தான் ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களின் மீது உன் கவனத்தை செலுத்தி உன் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, குறிப்பாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. தன் வேர்களையே நம்பாத ஆலமரம் விழுதுகளை ஊன்றியது. இந்த வாழ்க்கையும் அப்படித்தான். யாரையும் நம்பி நகரக்கூடாது. உன்னை நம்பி நீ நகர வேண்டும். எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியையும் கேட்க நீ துணிந்து நிற்காதே. நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கானது அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்.
என் பிள்ளையே, இன்று உனக்கான நாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.